பிளான்ஸுக்கு ஒரு நியூட்ரிஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த பிளான்ஸ்க்கு நியூட்ரிஷன் நம்ம மட்டும் ஜூஸ் குடித்தா போதுங்களா, பிளான்ஸுக்கு ஒரு ஜூஸ். ஓகேங்களா? என்ன ஜூஸ்ன்னு பாருங்கள். இதில் வந்து அரிசி கழுவின தண்ணி அண்ட் பருப்பு கழுவின தண்ணியில் அந்த பக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று மார்னிங் தான் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள் ஆரஞ்சு பீல் போட்டிருக்கேன், பாருங்கள் ஆனியன் பீல், கார்லிக் இருக்குது, பாருங்கள் பைனாப்பிள் கூட இருக்குது. பைனாப்பிள், ஆரஞ்சு பீல், ஆனியன் பீல், பனானா பாருங்கள், பனானா பீல், ஆரஞ்சு பீல், பனானா, ஆனியன், கார்லிக்கு எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஈவன் பார்த்து பப்பாயா கூட இருக்குது. பப்பாயா கூட நாங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எல்லாமே பண்ணி ஷோக் பண்ணிவிட்டு நேற்று மார்னிங் எல்லாமே எடுத்துகிட்டு இன்றைக்கி ஈவினிங் தான் நாங்கள் வந்து பிளான்ட்ஸ்க்கு இந்த வாட்டரை இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளான்ட்ஸுக்கு இந்த வாட்டர் அந்த ட்ரிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரிங்க்கை நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் வைக்கிறோம் பிளான்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இதை அப்படியே விட்டால் வந்து இதெல்லாம் அந்த பீல்லாம் நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு கீழே வந்து ரூட்டில் வந்து அப்படியே பூச்சியெல்லாம் வந்துடுங்க. பூச்சி வந்து செடியே எல்லாம் போயிடும். அதனால் நாங்கள் வந்து ஒன்லி இந்த வாட்டர் மட்டும் நாங்கள் வந்து வெளியே வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம விடணும். அப்படி விடக்கூடாது. ஓகேங்களா? இந்த கலர் கூட பாருங்க சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாம் பப்பாயா, பனானா, கார்லிக் எல்லா பீல் இருக்குது. என்னதெல்லாம் இருக்குமோ எல்லாமே வீட்டில் நாங்கள் டெய்லி ரொட்டீன் யூஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் இதில் டெய்லி ஸ்டோர் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இது ஃபில்டர் பண்ண போகிறோம். இல்லை அந்த பீல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடணும் ஃபுல்லாக தனியாக ரைட்டாக. எவ்வளோ ஃபீலிங் நம்ம வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி இந்த வாட்டரில் ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த பீல்லாம் அந்த வாட்டரில் வந்து ஒரு 24 hours வந்து நம்ம சோக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இனி வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். எல்லாரும் வர கேட்டுட்டு இருந்தாங்க, என்னங்க நீங்கள் பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபெர்டிலைசர் என்னது வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல பூலாம் நல்லா பூக்குது, ரொம்ப நல்லா இருக்கு என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்காண்டி அவங்களுக்குன்னு இல்லை, நாங்கள் வந்து டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்ல இருக்க வீடியோ கொண்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் வந்து கலரே பாருங்கள், எல்லோ ஃப்ரூட்ஸோட கலர் வந்து இதில் வந்துருக்கு. ஆரஞ்சு அப்படிங்களா, ரெட்டு, ஈவன்ஸ், எல்லோ எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கலர்ஸ் நம்ம ஜூஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கிடைக்கு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே இந்த இருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம உங்கள் கருவேப்பிலை செடி பனிக்காலத்தில் நல்லா வளராமல் இருக்கா, மாவு பூச்சி தொந்தரவு உங்களுக்கு இருக்கா, அதுக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு கலந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம கருவேப்பிலை செடிக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம விட்டோம்னா அது வந்து நல்லா வளரும். அது வந்து பனிக்காலத்தில் வந்து கருவேப்பிலை செடி வந்து நல்ல வளர்ச்சி வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கும். நம்ம கோடை காலத்தில் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். கருவேப்பிலைனாலே உங்களுக்கு தெரியும், பார்த்து கருவேப்பிலை செடியை வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு கருவேப்பிலை செடி சரியாவே வளர மாட்டுக்கு. அதுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன்னா, அரிசி பருப்பு கலந்த தண்ணியை நீங்க விடுங்க. வேற வந்து புளிச்ச மாவு
புளிச்ச தயிர் நல்ல தண்ணியை விட்டு நல்ல மிக்ஸில் அடிச்சிட்டு அதை வந்து செடிகளுக்கு விட்டு வந்தீங்கன்னா செடி வந்து நல்லா வளருங்க. கருவேப்பிலைனாலே உங்களுக்கு தெரியும் அயன். கருவேப்பிலையில வந்து கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை இல்லைனாலே சமையல் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம அரிசி கழுன தண்ணியை அதில் விட்டு கையை வச்சு அப்படி ஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா மாவு பூச்சி எல்லாம் போயிருங்க. ஃபுல்லாகவே செடி வந்து நல்ல செடிப்பா வளரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செலவே இல்லாமல் உங்கள் கார்டனில் அதிகம் பூ பூக்கணுமா? நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு அதோட தோலை வேஸ்ட் பண்ணுறவங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் 3 நாளைக்கு முன்னால் வாழைப்பழம் சாப்பிட்டு அதோட தோலை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சேன். அதை அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்டர் பண்ணி செடிக்கு ஊற்றணும். பார்த்தீங்களா என் செடியில பூச்சிங்கள்லாம் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு. மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது பூச்சியெல்லாம் நம்ம செடியை நாசம் பண்ணிடும். அதுக்கு தான் நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். மக்கில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூனு டர்மரிக் பவுடர் வந்து அதில் வந்து நம்ம ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரே இருக்குல்ல, ஸ்ப்ரே பாட்டிலில் அதை நம்ம ஊற்றணும். ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து பிளான்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஒன்லி ஒவ்வொரு பிளான்ட்ஸாக லீஃபில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். லீஃபில் பார்த்தீங்களா கலர்ஸ் எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? பிளாக் கலரில் இருக்குது. ஈவன் வந்து செடியில் பாருங்க ஃப்ளவர்ஸ் கூட இந்த டைம்ல எக்ஸோரெல்லாம் ரொம்ப கம்மியாவே பூத்துட்டு இருக்கு. எப்பவுமே ஜாஸ்தியா பூக்கும். இந்த குளிர்காலத்துல வந்து எப்பவுமே கம்மியா இருக்கு. எதுக்கு நம்ம மஞ்சள் தண்ணி ஸ்ப்ரே பண்றோம்? செடிகள்ல பூச்சிகளோ ஃபங்கஸோ வராம தடுக்கிறதுக்கு தான். இதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை எல்லாரும் பார்க்குறேன்.